இன்றைய தியானம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. சங்கீதம் 138:8. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தாவீது தன்னுடைய ஒவ்வொரு சங்கீதத்திலும் கர்த்தர் மேலே வைத்த விசுவாசத்தை அவருடைய வேர்ட்ஸ் மூலமாக வெளிப்படுத்தி எழுதி வச்சிருக்கிறார். அதே பாதையில் கடந்து போகிற நம்ம எல்லாருமே இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்வோமானால் நம்ம சகலவற்றையும் கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அவர் சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யாவையும்னா யாவையும், 1-2 மாத்திரமல்ல, எனக்காக என் அப்பா யாவையும் அவர் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார். நீங்கள் ஏசாயா 26:12 வாசித்து பாருங்கள். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. கர்த்தர் தான் நமக்காக கிரியை நடத்துகிறவர், அவர் தான் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் எது தேவையோ அதை கொடுக்க போகிறவர், கொடுத்தவர், கொடுத்து கொண்டிருக்கிறவர் அவர் தான். பிரியமானவர்களே, மனுஷர் அல்ல, மனுஷரை கர்த்தர் பயன்படுத்தி ஆனால் அவர் தான் கொடுக்க வைக்கிறார். எரேமியாவின் புத்தகம் 32:39-40 வாசித்து பாருங்க. கர்த்தர் அதுக்கு முன்னாடி சொல்றாரு, 38 அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன்னு சொல்லிட்டு, அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். அப்போ அவருடைய பிள்ளைகள் நாம் அவருடைய நன்மையால் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னால் அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கணும். அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கணும், கட்டளையின்படி நடக்கணும். அவர் என்னெல்லாம் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாரோ, இந்த பைபிளில் கற்பனைகளில் நியாயப்பிரமாண வசனங்களை என்ன சொல்லி வச்சிருக்கிறாரோ அதை நம்ம கடைபிடிச்சு வாழ்வோமானால் அவருக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம இருதயத்தில் கர்த்தர் வைப்பார். ஆனால் பிரியமானவர்களே, நமக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் கட்டாயம் நிறைவேற்றியே தீர்வார். எந்த காரியத்துக்காக நம்ம கவலைப்பட்டாலும் அவர் சொல்கிறாரு, நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன், உனக்கு நன்மையை நான் தருவேன். நீ எதை எதிர்பார்த்து கலங்கி கொண்டிருக்கிற, ரட்சிப்பா, சமாதானமா, பரிசுத்தாவின் அபிஷேகமா, அல்லது பூமிக்குரிய ஆசீர்வாதமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் சரி, பூமிக்குரிய ஆசீர்வாதமும் சரி, எல்லாவற்றையும் உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நான் தான் செய்து முடிப்பேன்னு சொல்கிறார். 57 சங்கீதம் 2 சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதும் பொழுது எழுதுகிற ஒரு வார்த்தையை வாசித்து பாருங்கள். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு முடிப்பார், அவர் தான் செய்ய போகிறார், செய்து முடிக்க போகிற. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற அவருடைய கரத்தில் நம்முடைய ஆவி ஆத்துமா சரத்தை ஒப்பு கொடுத்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு சமாதானத்தோடு நம்ம இருதயத்தை காத்துக்கொள்வோமானால் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார், கட்டாயம் முடிப்பார். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8:28-30 வரைக்கும் உள்ள வசனத்தில் நமக்காக அவர் எழுதி வைத்திருக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு
முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர், முடித்தவர், முடிக்க போகிறவர். நம்மளெல்லாம் அவரிடத்தில் அன்புகிறவர்களாக இருக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே நன்மைக்கு எதுவாகவே நடத்தி கொண்டு வருகிறார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நன்மைக்கு ஏதுவாகவே அவன் நடத்தி கொண்டு வருகிறார். விசுவாசிக்க வேண்டும். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக உங்களை என்னை முன்குறித்திருக்கிறார். நம்மளெல்லாம் முன்குறித்திருக்கிறார். நம்மளை அழைச்சிருக்கிறார். நம்மளை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து நம்மளை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நம்ம மிகவும் கலங்கி போய் துவண்டு போய் அப்படியே உட்காந்துடுறோம். ஆனால் தாவீது எவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு வைராக்கியமாக விசுவாச அறிக்கை செய்திருக்கிறார். நாமும் அப்படி அறிக்கை செய்வோமானால் நம்மையும் கர்த்தர் விடுவித்து பாதுகாத்து ரட்சித்து நன்மைகளால் திருப்தியாக்கி நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். 138 சங்கீதம் 8 வசனத்தின்படி என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த காரியம் நிறைவேறணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களோ கர்த்தர் அவர்களுக்காக அவைகளை செய்து முடிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். முடிப்பீர் என்ற விசுவாசத்தோடு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறார்கள். அப்பா, அவர்கள் குடும்பங்களிலே சமாதானத்தை இழந்திருப்பார்களானால் கர்த்தாவே சமாதானத்தை கட்டளையிடுவீராக. அவர்கள் கிரியைகளை எல்லாம் அவர்களுக்காக நடத்தி வருகிறவர் நீர் மாத்திரம். அப்பா, அவர்கள் உம்முடைய வழியிலே நடக்க தன்னை அர்ப்பணித்திருக்கும் பொழுது, உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க தன்னை அர்ப்பணித்திருக்கும் பொழுது அவளுக்கு நன்மை உண்டாக பண்ணுவீராக. பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக இனி கலங்காதபடிக்கு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.